அனைவருக்கும் வணக்கம். மிகப்பெரிய கோடீஸ்வரர்களாக நீங்கள் ஆக முடியும், லட்சாதிபதியாக ஆக முடியும். மாய மந்திரம் கிடையாது, உழைப்பு தேவையில்லை, எந்தவித கஷ்டமும் இல்லாமல் சம்பாதிப்பதற்கான வழியை சொல்றேன். அதற்கு உங்கள் முன்னோர்கள் சேர்த்து வைத்திருக்க வேண்டும். அந்த வகையிலே இந்த 2 பைசா நாணயம் அலுமினியத்திலே வரும். இது காப்பர் பித்தளை நாணயம். நன்றாக பாருங்கள். இந்த நாணயத்தின் இன்றைய மதிப்பு விலை இது 2000க்கும் மேலே போகிறது. 2000 ரூபாய்க்கு மேலே விற்க முடிகிற இந்த நாணயம் உங்களிடம் இருந்தால் நீங்கள் விற்கலாம். அடுத்தபடியாக நீங்கள் பார்க்கும் நாணயம் அலுமினிய நாணயம், 3 பைசா நாணயம். இதுவுடைய ஆண்டு 1965ஆம் ஆண்டு. நன்றாக பாருங்கள். இந்த நாணயத்தின் இன்றைய மதிப்பு குறைந்தபட்சம் 3000 ரூபாயிலிருந்து அதிகபட்சம் 5000க்கும் மேலும் இது வாங்கப்படுகிறது, விற்கப்படுகிறது. இது இருந்தால் நீங்கள் மிகப்பெரிய அதிர்ஷ்டசாலிகள். அடுத்தபடியாக இது 5 பைசா அலுமினிய நாணயம். இதுவும் நிக்கல் காப்பர் அதுலேயும் வருகிறது. இது அலுமினிய நாணயம். இந்த நாணயத்தை நன்றாக பார்த்து கொள்ளுங்கள். எந்த ஆண்டு எந்த மின்ட் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். விவரத்தை சொல்கிறேன். மார்க்கெட்டில் இந்த காயின் உடைய இன்றைய மதிப்பு குறைந்தபட்சம் 4000 ரூபாயிலிருந்து அதிகபட்சம் 12000 ரூபாய் வரை விற்பனையாகிறது. உங்களிடம் இருந்தால் நீங்கள் தான் அதிர்ஷ்டசாலி. இவை இரண்டுமே 10 பைசா அலுமினிய நாணயம். ஒன்று கமாடிட்டி காயின், ஒன்று நார்மல் காயின். இந்த காயினை நன்றாக பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். ஏசியன் கேம் கமாடிட்டி முன்பக்கம் இருக்கிறது அல்லவா, இது ஏசியன் கேமில் பொறிக்கப்பட்டது. இது நார்மல் காயின். ஆண்டுகள் இதிலே கொடுக்கப்பட்டது. நன்றாக பாருங்கள். இந்த நாணயத்தின் இன்றைய மதிப்பு குறைந்தபட்சம் 6000 ரூபாய், அதிகபட்சம் 15000 ரூபாய் விற்பனையாகிறது. இது உங்களிடம் இருந்தால் நீங்கள் அதிர்ஷ்டசாலி. ஐயோ, அப்படியா? நான் கோடீஸ்வரி. இப்போது நீங்கள் பார்க்கும் இது 20 பைசா அலுமினிய நாணயம். ஒன்று கமாடிட்டி காயின், இன்னொன்று நார்மல் காயின். இந்த காயின் உடைய இன்றைய மதிப்பு என்னன்னு சொல்றேன். அதுக்கு முன்னாடி காயினை நன்றாக பார்த்து கொள்ளவும். இப்போது நீங்கள் பார்க்க இருப்பது 25 பைசா நாணயம், அதாவது குவார்ட்டர் ருபீஸ். நல்லா பாருங்க, குவார்ட்டர் ருபீஸ். இது நார்மலா 25 பைசா. இதில் நிறைய நாணயங்கள் வந்திருக்கு அந்த காலகட்டத்தில். அந்த நாணயத்தின் மதிப்பு என்னன்னு சொல்றதுக்கு முன்னாடி எந்த மாதிரிலாம் நாணயம் வருதுன்னு ஓரளவுக்கு காட்டுறேன்னு பார்த்து தெரிஞ்சுக்குங்க. இன்றைய சந்தையின் மதிப்பு சொல்வதற்கு முன்னால் இது ஹைதராபாத் மின்ட், கொல்கத்தா மின்ட், மும்பை மின்ட், நொய்டா மின்ட் ஆகிய எந்த மின்ட்டாக இருந்தாலும் சரி, இன்றைய விலை குறைந்தபட்சம் 7000 ரூபாயிலிருந்து அதிகபட்சம் 16000 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. இருந்தால் நீங்கள் தான் அதிர்ஷ்டசாலி. இப்போது நீங்கள் பார்க்க இருப்பது 50 பைசா நாணயம் கமாடிட்டி காயின். இது ஜவஹர்லால் நேரு அவர்களுடைய ஓவியம் பொறிக்கப்பட்டது. இது பிரதமராக இருந்த இந்திரா காந்தி அம்மையாருடைய படம் பொறிக்கப்பட்டது. அது மட்டும் இல்லாமல் பல்வேறு தரப்பு 50 பைசா நாணயங்கள் வந்திருக்கிறது. இதை நன்றாக பார்த்து விட்டு வாருங்கள், மீண்டும் தெளிவாக பேசுவோம். இப்போது நீங்கள் பார்த்த இந்த 50 பைசா நாணயம் நிக்கலில் செய்யப்பட்டது. இதனுடைய அளவு என்ன, எடை என்ன என்பதை பார்த்து கொள்ளுங்கள். அப்படி சரியான எடையில் அளவோடு இருந்தால் அது எந்த மின்ட், நொய்டாவா, பாம்பேவா, கல்கட்டாவா அல்லது ஹைதராபாத்தா என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். அப்படி தெரிந்து கொண்டு நீங்கள் விற்பனை செய்யும் போது இந்த 50 பைசா குறைந்தபட்சமாக 12,000 20,000 வரை விற்பனையாகும். அப்படி உங்களிடம் இந்த நாணயம் இருந்தால் நீங்கள் மிகப்பெரிய அதிர்ஷ்டசாலி. இப்போது நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் இந்த நாணயம் 1 ரூபாய் நாணயம். இது ஜார்ஜ் 6 கிங் மன்னர் எம்பையர், ஜார்ஜ் 5th கிங் எம்பையர் போட்டிருக்கின்ற இந்த படம் நம்ம ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவுடைய இந்த சிங்கம் இருக்கும் 1946இல் வெளியிடப்பட்ட இந்த நாணயத்தை பார்த்து கொள்ளுங்கள். அதற்கு பிறகு பெரிய நாணயமாக வந்த இந்த 1 ரூபாய் நாணயத்தையும் பார்த்து கொள்ளுங்கள். அதன் பிறகு பல்வேறு
படங்கள் பொறிக்கப்பட்ட நாணயத்தையும் பார்த்து கொள்ளுங்கள். இவை அனைத்தும் பார்த்து கொண்டு வாருங்கள். பிறகு இதை பற்றி தெளிவாக சொல்கிறேன். இந்த நாணயங்கள் இன்றைய மார்க்கெட்டின் மதிப்பின் விலை சுமார் 10,000 ரூபாயிலிருந்து 50,000 வரை விற்பனை செய்கின்ற இந்த நாணயம் உங்களிடம் இருக்கிறதா என்பதை தெளிவாக பார்த்து கொண்டால் நீங்கள் மிகப்பெரிய அதிர்ஷ்டசாலிகள். அடுத்து நீங்கள் பார்க்க இருப்பது 2 ரூபாய் பெரிய நாணயம். இது மிகப்பெரிய சைஸ்ல வந்த நாணயம். ஒரு பக்கம் இதுல ஏசியன் கேம் இருக்கு, ஒரு பக்கம் இந்தியா மேப் இருக்கு. இது மட்டும் இல்லாமல் அதுக்கப்புறம் நிறைய காயின் வந்து திருவள்ளுவர், நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ், இப்படி பல்வேறு படங்கள் பொறிக்கப்பட்ட நாணயங்கள் இருந்திருக்கு. இந்த நாணயத்தினுடைய இன்றைய மார்க்கெட்டின் மதிப்பு என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி காயினை பார்த்துட்டு வாங்க. பல்வேறு படங்கள் பொறிக்கப்பட்ட இந்த கமாடிட்டி காயின் அல்லது நார்மல் காயின் 2 ரூபாய் காயின் இன்றைய மார்க்கெட்டின் விலை ரூபாய் 20,000 குறைந்தபட்சமாக, அதிகபட்சமாக 35,000 வரை விற்பனை ஆகிறது. அது உங்களிடம் இருந்தால் நீங்கள் மிகப்பெரிய அதிர்ஷ்டசாலி. அடுத்து நீங்கள் பார்க்க இருப்பது ஸ்டீல், காப்பர், நிக்கல், இப்படி 5 ரூபாய் நாணயங்கள். பல்வேறு கமாடிட்டி காயின்கள். காப்பர் மாதிரி இருக்கா, நிக்கலா இருக்கா, ஸ்டீல்ல இருக்கா, இது போல நாணயங்கள் உங்களிடம் இருக்கிறதா என்பதை நன்றாக பார்த்து கொள்ளுங்கள். அப்படி இருக்குமே ஆனால் அதற்கான இன்றைய மார்க்கெட்டின் மதிப்பு விலை சொல்கிறேன். அதற்கு முன்னால் இது போல இருக்கிறதா என்பதை தெளிவாக தெரிந்து கொள்ளுங்கள், பார்த்து கொள்ளுங்கள். இது போல ஸ்டீல், காப்பர், நிக்கல் எதில் இருந்தாலும் சரி 5 ரூபாய் கமாடிட்டி காயின் மற்றும் நார்மல் காயின் எடையும் நல்ல கண்டிஷனில் இருந்ததுன்னா இன்றைய இதன் விலை குறைந்தபட்சம் 10,000 ரூபாயிலிருந்து அதிகபட்சம் 60,000 ரூபாய்க்கு விற்பனை ஆகிறது. உங்களிடம் இருந்தால் நீங்கள் தான் அதிர்ஷ்டசாலி. அடுத்தபடியாக நீங்கள் பார்க்க இருக்கும் அந்த காயின் என்னன்னா 5 ரூபாய் காயின் தான். இப்ப சின்னது பார்த்தீங்க, இப்போ பெரிய சைஸ் காயின். பாரத பிரதமராக இருந்த ஜவஹர்லால் நேரு அவர்கள், இந்திரா காந்தி அம்மையார் அவர்கள். இந்த காயின் உங்களிடம் இருக்குமே ஆனால் அதற்கான விலை சொல்வதற்கு முன்னால் காயினை நன்றாக பார்த்து கொள்ளுங்கள். இந்த நாணயத்தின் இன்றைய மதிப்பு குறைந்தபட்சம் 25,000 75,000 வரை விற்பனையாகிறது. உங்களிடம் இருந்தால் நீங்கள் தான் அதிர்ஷ்டசாலி. நீங்கள் பார்க்கும் மிக முக்கியமான நாணயம் என்றால் இது 50 எம்பையர், 60 எம்பையர் அவங்கெல்லாம் இருந்த காலகட்டத்தில் வந்தது. குவார்ட்டர் அணா, 1 அணா, ஆஃப் அணா, 2 அணாஸ் அப்படிலாம் இருந்தது. இதுக்கு வேல்யூ வந்து பல்லாயிரக்கணக்கான ரூபாய்கள். அதனால இதுவும் உங்ககிட்ட இருந்ததுன்னா பார்த்து வச்சுக்கோங்க. மிகப்பெரிய பொக்கிஷமா நினைச்சுக்கோங்க. மிகப்பெரிய அமௌண்ட் உங்களுக்கு கிடைக்குங்க. உங்கள் குடும்பத்தில் உங்கள் முன்னோர்கள் சேர்த்து வைத்த இந்த நாணயங்கள் நீங்கள் மிகப்பெரிய மில்லியனராக, கோட்டீஸ்வரனாக ஆவதற்கு உதவும். அப்படியாப்பட்ட காயின் தான் உங்களிடம் 1 பைசா, 2 பைசா, 3 பைசா, 5 பைசா, 10 பைசா, 20 பைசா மற்றும் 4 8 1 ரூபாய், 2 ரூபாய், 5 ரூபாய் என்று பல்வேறு நாணயங்கள் இருக்கும். அந்த நாணயங்கள்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. இது போல நாணயங்கள் நிச்சயமாக உங்களிடம் இருக்கிறது என்றால் பாதுகாப்பாக எடுத்து வந்து இதை கொடுத்து நீங்கள் மிக பெரிய கோடீஸ்வரனாக ஆவதற்கான வழிவகுக்கும். கடவுளே, கண்ணு திறந்துட்டப்பா, ரொம்ப நன்றிப்பா. ஹலோ, பாட்டி சொத்து இருக்குதுல்ல, வீடு, நிலம், நகை, யார் வேணா எடுத்துக்கங்க. பாட்டியோட அந்த பழைய காயின் இருக்குல்ல, அது மட்டும் எனக்கு கொடுத்துருங்க. ஏன் கேக்குறேன்னா பாட்டியோட ஞாபகமா நான் வச்சுக்கணும். நான் வந்து வாங்கிக்கிறேன், பத்திரமா வைங்க. வணக்கம் சார். வணக்கம்மா. உங்க வீடியோ பார்த்தேன் சார், ரொம்ப சந்தோஷம், மன நிறைவும் மகிழ்ச்சியா இருக்கு சார். யூடியூப்ல இதே சொக்கா தான் பார்த்தேன், இப்பயும் இதே சொக்கா தான் போடுறீங்க சார். இல்லம்மா, யூடியூப்ல அது பளிச்சுன்னு தெரியணும்னு போட்டது. அடுத்து இப்போ ஒரு வீடியோ போடணும், அதுக்காக இந்த சட்டை போட்டேன் சார். அதுல ஏதோ மின்ட் நீங்க சார், அப்படின்னா என்ன சார்? உன்னுடைய ஆர்வத்தை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. மின்ட் அப்படின்றது எங்க அந்த காயின் தயார் பண்றாங்கன்ட்டு நொய்டா, பாம்பே, கல்கட்டா, ஹைதராபாத். கீழே ஸ்டார் இருக்கும், ஒண்ணுமே இருக்காது, ஒரு முக்கோண ஷேப் இருக்கும். இதுதான் வந்து மின்ட். ஓ அப்படிங்களா சார்? ஆமாம்மா. அதே மாதிரி கரன்சியில் பார்த்தீங்கன்னா எந்த வருஷம் அப்படின்னு ஒன்று பார்க்கணுன்னா கவர்னருடைய கையெழுத்து. எந்த கவர்னர் வந்து கையெழுத்து போட்டாரு அப்படின்னு கேட்பாங்க.
அந்த கவர்னர் காலத்துல எவ்வளவு நோட்டு ரிலீஸ் ஆச்சுன்னு ஒரு கணக்கு இருக்கு. இப்போ மன்மோகன் சிங் அவர்கள் கூட ரிசர்வ் பேங்க் கவர்னராக இருந்திருக்காரு. ஸோ அந்த நோட்டும் இருக்கு. அந்த வீடியோ நான் இன்னும் பார்க்கல சார். ரூபா நோட்ல கூட இவ்வளவு விஷயம் இருக்குதுங்களா சார்? ஆமாவா? அதே மாதிரி ஈஸ்டர்ன் இந்தியா கம்பெனி அப்படின்னு நோட்டு நமக்கு இருந்து அப்பதான் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியான்னு இருக்கு. அதுலேயே சொல்லுவாங்க 3 மைல் போட்டிருக்கோம், அப்போ சிங்கம் புலி இருக்கும் 2 ரூபால, 5 ரூபா நோட்டில் டிராக்டர் போட்டிருக்கோம் அப்படின்னு நிறைய வேரியேஷன் சொல்லுவாங்க. இப்போ நீங்க சொல்லிட்டீங்களா சார், அந்த மாதிரி நோட்லாம் எங்க வீட்டில் இருக்கா, நான் பார்க்குறேன் சார். பாருமா, அதுதான் அதில் வந்து அந்த மாதிரி தான் சொல்லுவாங்க எல்லாரும், அந்த மாதிரி தான் பார்ப்பாங்க. சார் அது அப்புறமா பார்க்குறேன் சார், இப்போ இதை கொஞ்சம் பாருங்க சார். வாவ், இவ்வளவு காயின் எல்லா மின்ட்டும் இருக்கும் போல இருக்க. 1 பைசா, 2 பைசா, 5 பைசா, 10 பைசா, 20 பைசா, பித்தளை 20 பைசா, அலுமினி 20 பைசா, காப்பர் 10 பைசா, காப்பர் 1 பைசா, 25 பைசா, 50 பைசா, 1 ரூபா. 1 ரூபால இவ்வளோ கமாடிட்டி காயின், 2 ருபீஸ் காயின், ஓல்டு காயின், அண்ணா, ½ அண்ணா, 1 அண்ணா. ஓ, 5 ரூபா காயின் பெருசு. ஓ, இவ்வளவு காயின் சேவ் பண்ணி வச்சிருக்கீங்களா? சார் நான் சேர்த்து வைக்கல சார், எங்க பாட்டி சேர்த்து வச்சாங்க சார். சரி எத்தனை கோடி சார் வரும்? கோடியா? ஏம்மா, இது எப்படிமா கோடியில வரும்? நீங்க தான் வீடியோல சொன்னீங்களே. வீடியோ இல்லையா? நான் என்ன சொன்னேன் சார்? 1 பைசா அந்த 1,000 போகும், 2 பைசா அந்த 1,000 போகும், 5 பைசா அந்த இவ்வளோ போகும் சொன்னீங்களே சார். ஆமா சொன்னேன். வீடியோ முழுச நீ பாத்தியா? சார் பார்த்துட்டு தான் சார் இவ்வளோ எடுத்துட்டு வந்தேன். பார்த்து இருந்தா கண்டிப்பா இந்த காயினை எடுத்துன்னு வந்து என்கிட்டயே கோடி கணக்கில் கேட்க மாட்டேன். நீ ஃபுல் வீடியோ பார்க்கல, அரையும் குறையமா பார்த்துருக்க. வீடியோ ஒரு தடவை ஃபுல்லா பாரு. என்ன சார் இப்படி சொல்றீங்க? வயிற்றுல புளிய கரைக்குது சார். இதனால நான் எவ்வளவு இழந்துட்டு வந்திருக்கேன் தெரியுமா? ஏமா, எனக்கு வயிற்று புளிய கரைக்குதுமா. சம்மந்தம் இல்லாம ஏன் அதுல உட்காந்து இழந்துட்டு வந்தேன், இங்க எத்துன்னு வந்தேன்னா நீ ஃபுல் வீடியோ பாத்தியா இல்லையா? அதனாலதான் சொல்லிருந்தீங்களே, நான் என்னத்த பாக்குறது? ஐயோ ராமா, அது விழிப்புணர்வு வீடியோ. அத பார்த்தா நீ ஏமாந்துருக்குன்னா நான் எங்க போய் சொல்றது? நீங்க அழுவானா? நான் அழுவுறேன். எனக்கு இப்ப உண்மை தெரிஞ்சவனு இது எவ்வளவுதான் போகும்? போமாவது போவாதாவது தயவு செஞ்சு சொல்றமா, ஃபுல் வீடியோவை பாருமா. இன்னும் தள்ளி பாருமா. இன்னும் தள்ளி பாரு, இன்னும் கொஞ்சம் தள்ளி பாரு. வந்து அந்த இடம் தான், அந்த இடம் தான். இது எல்லாமே கொடுத்தா கூட 1 ரூபாய்க்கு ஒரு 5 ரூபாய் 10 ரூபாய் கொடுத்தா ஜாஸ்தி, 1 பைசாக்கு 1 ரூபாய் 2 ரூபாய் கொடுத்தா ஜாஸ்தி. அப்படி கூட்டி பார்த்தீங்கன்னா இது மொத்தமே பார்த்தீங்கன்னா ஒரு 500 ரூபாவோ 1000 ரூபாவோ தான் கிடைக்கும். அதனால தயவு செஞ்சு இது மாதிரி வீடியோவில் யாருன்னா சொன்னா நம்பாதீங்க, நம்பி ஏமாறாதீங்க. இதை புரிஞ்சுக்குங்க. என்ன ஐயோ ஐயோன்னு நான் தான் தெளிவா சொன்னேனே. அட எடுபட்ட பயலே, இத முதல்ல சொல்லி தொலைக்க வேண்டியது தானே வீடியோல. இத நம்பி மொத்த சொத்தைய விட்டுட்டு வந்துட்டேனே நானு. முதல்லயே சொன்ன வீடியோ பார்க்க மாட்டானே, கடைசியில சொன்னேனே. உங்களுக்கு வியூஸ் போணும், அடுத்த வாழ்க்கையில விளையாடுவியா? மக்களே, எந்த வீடியோ பார்த்தாலும் முழுசா பாருங்க. என்ன மாதிரி அரையும் குறையுமா பார்த்துட்டு அவஸ்தைப்படாதீங்க. மெசேஜ் அப்படியே படுத்துட்டு உன்னை மெரிச்சிடுவேன். உன்னால் நான் நிறைய இழந்திருக்கேன்.